யூடியூப்ல தான் வந்துட்டு இருக்கு, நிறைய சமூக வலைத்தளங்கள் தான் வருது. 1990 நடந்த விவரங்கள் வேற, தற்போது நடைபெறக்கூடிய விவரங்கள் வேற. ஏன்னா இப்ப யாரும் பெரிய அளவுக்கு ஜாதி வித்தியாசம் பார்க்கல. நீங்க ஒத்துக்குவீங்களா? நீங்க இங்க வந்து உட்காந்து சொல்வீங்களா? இல்ல இல்ல, நான் என்ன சொல்றேன், ஒரு சாதாரண சரி அது இருந்ததை அதில் பட்ட வழியை அனுபவிச்சோம் ஒருத்தன் சொல்லக்கூடாதுன்னு சொல்லி ஒரு விக்டிமை அதில் அந்த வாழ்க்கையை அனுபவிச்ச நான் என்ன கேட்குறேன்னா, இல்லை நான் சொல்கிறேன் கேளுங்க, நீங்கள் திருப்பி அதை நெகட்டிவ் செட் பண்ணாதீங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, ஒரு விக்டிமை இப்போ நீங்கள் வந்து ஒரு பெரிய வெற்றியாளர் கணேசனை வந்து ஒரு கதையை சொல்லக்கூடாது சொல்லுவீங்களா? அவர் கதையை சொல்லக்கூடாது இப்படி சொல்ல முடியும். அந்த சூழல் இல்லை இல்லை, ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க. அதை மக்கள் முடிவு பண்ணிட்டோம். கதை ஏன் எடுக்கப்பட்டது, திரைக்கதை ஏன் எடுக்கப்பட்டதுன்னு மக்கள் முடிவு பண்ணிட்டோம். சென்சார் இருக்குது, அதுக்கெல்லாம் உட்பட்டு தான் நான் படங்கள் எடுக்கிறோம். ஓகேங்களா? ஒரு தனி மனுஷனை திருப்திப்படுத்துவதற்கோ ஒவ்வொரு தனி மனுஷனை திருப்திப்படுத்த முடியாது. இல்லை, எனக்கு புரிஞ்சுக்கோங்க, எனக்கு ஒரு சுதந்திரம் இருக்குது. நான் அந்த நாட்டோட பிரஜை, இந்த நாட்டோட பிரஜை. திருப்பி சொல்கிறேன், நீங்கள் திருப்பி இந்த கேள்வி எழுப்பினால எனக்கு எல்லா உரிமையும் இருக்குது. என்னை பாதித்த கதை, என் அப்பாவின் கதை, என் தாத்தாவின் கதை சொல்வதற்கான நான் சாக வரைக்கும் சொல்லுவேன். ஓகேங்களா? அதை அரசாங்கம் முடிவு பண்ணும், என் சட்டத்திட்ட முடிவு பண்ணும். தனி மனுஷன் முடிவு பண்ண முடியாது. ஒவ்வொரு தனி மனுஷனையும் உங்கள் வாழ்க்கை வேறு, என் வாழ்க்கை வேறு. நீங்கள் உங்கள் வாழ்க்கையை வலிச்சு நீ பார்க்கக்கூடாது. எனக்கு சட்டம்னு ஒன்று இருக்குது, அரசாங்கம்னு ஒன்று இருக்குது, சென்சார்னு ஒன்று இருக்குது. நான் கதையை யோசிக்கும் போதே அதுக்கான எல்லா சட்டத்திற்கும் உட்பட்டு தான் கதையை சொல்கிறேன். அப்படிலாம் கிடையாதுங்க. மாறி செல்வராஜ் சாதிக்கு எதிரானவர் அப்படி ஸ்டாம்ப் குத்தப்படும். அந்த ஸ்டாம்பை நான் வரவேற்கிறேன். மாரி செல்வராஜ் சாதி மனநிலைக்கு, ஏன்னா மாரி செல்வராஜ் சாதியால் ரொம்பவே நெருக்கடிக்குள்ளான ஒரு ஆள். தமிழ் சினிமாவில் அப்படி ஒரு ஆள் இருக்கான்னு எனக்கு தெரியாது. ஆனால் மாரி செல்வராஜ்ங்கிறவன் இங்கேருந்து கிளம்பி போனதுக்கான வழியும் வேணும் அவனுக்கு தெரியும். அதை மறந்துட்டு நீ சாதாரணமாக ஆடு சாதாரணமாக பாடுன்னு என்னால் முடியாது. மறுபடியும் சொல்கிறேன், நான் ஆணித்தரமாக சொல்கிறேன், மாரி செல்வராஜ் மேலே ஒரு ஸ்டாம்பு இருக்குது. அந்த ஸ்டாம்ப் மாரி செல்வராஜ் தொடர்ந்து சாதியை எதிர்ப்பான். மாரி செல்வராஜ் தொடர்ந்து சாதியை எதிர்ப்பான். நீங்கள் நகட்டி மாற்றாதீங்க, மாரி செல்வராஜ் தொடர்ந்து சாதி எதிர்ப்பான். சரி, ஓகே சொல்கிறாங்க. என்ன நடந்துச்சு இல்லை, ஒட்டுமொத்த படத்தையும் 5 படத்தையும் என்னோட சிஎம் பாராட்டியிருக்காரு, என்னோட கவர்மெண்ட் பாராட்டியிருக்கு, எனக்கு விருதுகள் கொடுக்கப்பட்டிருக்கு, ஒட்டுமொத்த தமிழ் சமூகம் என்னை கொண்டாடிக்கிட்டு இருக்கு. நீங்கள் திருப்பி 10 பேர் எங்கேயாவது உட்காந்து பேசுறதா மட்டுமே அதையே திருப்பி நெகட்டிவ் செட் பண்ண பார்க்குறீங்க. கஷ்டப்பட்டு வேதனையும் வலியுமா ஒரு நெகட்டிவ் செட் பண்ண ஒரு நெகட்டிவை மாற்ற முயற்சி பண்ணுறோம். எவனோ 10 பேர் உட்காந்துட்டு சொல்கிற நெகட்டிவை திருப்பி மாற்றுறீங்க. நீங்கள் இத்தனை வருஷம் உழைப்புங்கிறது, இத்தனை வருஷம் தவிப்புங்கிறது, ஒட்டுமொத்த தமிழ் சமூகத்திலே ஒரு நெகட்டிவ் இருக்குது. அந்த நெகட்டிவை உடைக்கணும், அந்த நெகட்டிவை மாற்றணும், அந்த நெகட்டிவை டோட்டலாக சேஞ்ச் பண்ணணும். சமூகங்களுக்குள்ளேயே ஒரு சாதியை பற்றியான ஒரு தெளிவான புரிதலை உருவாக்கணும். அப்படிங்கிறதுக்காகத்தான் இவ்வளோ வேதனையோட படம் எடுக்கிறோம். திருப்பி எங்கேயோ உட்காந்துட்டு ஒரு 50 பேர் பேசுகிறத வந்து அந்த நெகட்டிவ் இப்படி சொல்கிறாங்கன்னா சொல்லத்தான் செய்வாங்க. ஆப்ரேஷன் பண்ணும்போது பேஷண்ட் கத்த தான் செய்வாங்க. ஆனால் அந்த நோயை போக்க வேண்டிய கடமை எங்களுக்கு இருக்குது. சாக வரைக்கும் இருக்கும். என்ன அழுத்தங்கள் இல்லை, ஒரு பயணிக்கிற படைப்பாளியா நீங்க இருக்கும்போது அழுத்தங்கள் இருக்கு, பொறுப்பு இருக்கு. அழுத்த வேற, பொறுப்பு வேற. ஒரு படைப்பாளியா உங்களை ரொம்ப அதிகமாக நம்பும்போது, ஒரு சினிமா தாண்டி என்டர்டெயின்மெண்ட் தாண்டி உங்களை ஃபோர்ஸ்டாக நம்புகிறாங்க. நீ ஒன்று சொன்னால் அதை உண்மையை எடுத்துக்கணும்னு நம்புகிறாங்க. அப்போ அந்த உன்னோட படத்தை நான் பார்க்கும்போது நான் சாதாரணமாக எடுத்துக்க மாட்டேன். மற்ற சினிமாவை பார்க்குற மாதிரி உன் படத்தை நான் பார்க்க மாட்டேன். உன் சினிமாவுக்கு நான் ஸ்பெஷலாக பார்ப்பேன். உன் சினிமாவை நான் தீவிரமாக கண்காணிப்பேன். உன்னோட சினிமாவை நான் வந்து நோட் பண்ணிக்குவேன். உன்னோட சினிமாவை நான் அண்டர்லைன் பண்ணிக்குவேன்னு சொல்கிறதுனால எனக்கு பொறுப்பு அதிகமாக இருக்குது. இப்போ ஒவ்வொருத்தரும் படம் பார்க்கும்போது மாறி படம் பார்க்க போகிறோம். அதில் ஏதோ ஒரு விஷயம் கடத்தப்பட்டிருக்கும், ஏதோ ஒரு விஷயம் சொல்லப்பட்டிருக்கும். அந்த உண்மை சமூகத்துக்கு தேவையானதா இல்லையானதா அப்படிங்கிறத டிபேட் கிரியேட் ஆகும். அப்படிங்கும்போது வெறுமனே படம் நல்லா இருக்குது, கொண்டாடுறாங்க, படம் வேகமாக போகுது, படம் குதிரை வேகத்தில் ஓடுது, அதை வச்சு நான் வைக்க முடியாது. இந்த படம் மக்களுக்கு என்ன கடந்துச்சு அப்படிங்கிற பொறுப்பு இருக்குல்ல. அப்போ எவ்ரி ஃப்ரேம் எவ்ரி ஷார்ட்டை யோசிக்கும் போது நான் எதாவது தப்பாக வைக்கிறேன்னா, வெறும் சினிமாவுக்காக வைக்கிறேன்னா, இல்லை படம் ஸ்லோவாக போனால் கூட பரவாயில்ல, நான் நேர்மையாக கையாளுறேன்னா அப்படிங்கிற பொறுப்பு வந்து இருக்குது. அந்த பொறுப்புக்குள்ள சின்ன அழுத்தம் இருக்குது. அந்த அழுத்தம்ங்கிறது கமர்ஷியல் அழுத்தம், அதாவது சோசியல். என் கூட சேர்ந்து கமிட்மெண்ட்டாக என் கூட வேலை பார்ப்பாங்கல்ல, இப்போ எனக்கு இது இருக்குது, ஆனால் அவங்களுக்குலாம் அது இருக்காது. அப்போ அவங்க வேற ஒன்று எதிர்பார்ப்பாங்க. அப்போ அவங்களையும் நானும் பேலன்ஸ் பண்ணி நான் இதை சொல்கிறேன். இப்போ ஏன் நான் இடையில வந்து ரொம்ப ஃபோர்ஸ்டாக பேசினேன்னா, திருப்பி இந்த ஒரே நெகட்டிவை கேட்டு எந்த ப்ரெஸ் மீட் வந்தாலும் இப்படி சொல்கிறாங்களே. 5 படமாக உங்களுக்கு தெரியும். அந்த 5 படத்தையும் தாண்டி தான் படங்கள் பண்ணிகிட்ருக்கோம். அந்த 5 படத்தையும் மக்கள் பெருசாக கொண்டாடுறாங்க. அப்போ இவ்வளோ மக்கள் கொண்டாடுற ஒரு விஷயத்த அப்படியே தள்ளி வச்சுட்டு ஒரு 10 பேர் பண்ணுற நெகட்டிவ் செட் பண்ணி எனக்கு திருப்பி இருக்குல்ல, அது ரொம்ப பெயினாக இருக்குது.
ஜாதி தான் அதிகமா இருக்குதுங்க உங்க படம் அந்த மாதிரி தாக்கத்தை ஏற்படுத்தி இல்லை அதை தான் சொல்கிறேன் இல்லை அப்படி ஒன்று இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா ஒரு வேளை அப்படி ஒரு பொறுப்பு எனக்கு என்னையால் ஒரு நடந்துச்சுன்னா நான் பொறுப்பேற்றிருப்பேன். அதை பற்றி நான் பேசியிருப்பேன். சாதியை பற்றி உங்களுக்கு வந்து உங்கள் நோயை பற்றி ஒரு சாதியை பற்றி உங்களுக்கு பேசும்போது உங்களுக்கு ஒரு வலியும் பெயினும் வருதுலாம் வராமல் உங்களுக்கு வந்து ஒரு பயம் வந்துச்சு அப்படின்னா அந்த பயத்துக்குள்ளே நீங்கள் ஆட்பட்டுருக்கீங்கன்னு அர்த்தம். நான் மறுபடியும் சொல்கிறேன், நான் திருப்பி சொல்கிறேன், தைரியமாக தான் சொல்கிறேன். என் லைஃப்பில் நான் வந்து கடந்து இழுத்து வந்தது நான் ஒரு படத்துக்கு 100 நாள் வேலை பார்க்குறேன். ஒரு 1.5 வருஷம் 2 வருஷத்தை உழைக்கிறேன். ராத்திரி பகலாக வேலை பார்க்குறேன். இது எல்லாம் வெறுமனை கமர்ஷியலுக்காக நான் பண்ண விரும்பலை. எனக்கு ஒரு கடமை இருக்குது, எனக்கு ஒரு வாழ்க்கை இருக்குது, எனக்கு ஒரு பாடம் இருக்குது, நான் படிச்சிருக்கேன், வாசிச்சிருக்கேன், நான் நிறைய தலைவர்களை பின்பற்றியிருக்கேன். எனக்கு ஒரு அத்தனையும் சாதாரணமாக பொழுதுபோக்காக மட்டும் செஞ்சுட்டு போய் தூங்க முடிய வேண்டியதில்லை. நான் வந்து குறைந்தபட்சம் நான் வேலை பார்க்கறதுக்கு ஒரு அர்த்தம் வேணும்னு நினைக்கிறேன். ஒருவேளை நாளைக்கு நான் இல்லாமல் போயிட்டா கூட மார்க் செல்வராஜ் படம் எடுத்தான்னு சொல்லாமல் மார்க் செல்வராஜ் இதெல்லாம் பண்ணிட்டு போனான் அப்படின்னு சொல்லணும்னு ஆசைப்படுறேன். ஒன்றுமே இல்லை, நீ மறுபடியும் திருநெல்வேலினா பதட்டம், அந்த பதட்டத்தை அந்த நகைக்கிவை மாற்றதுக்கு தான் இவ்வளோ கஷ்டப்பட்டு வந்திருக்கோம். அதான் இப்போ கேட்குறீங்கல்ல அந்த கேள்வியெல்லாம். திருநெல்வேலியில் வேற எங்கேயும் கேட்க மாட்டாங்க. அப்படி திருநெல்வேலியில் வந்தாலே இந்த கேள்வி கேட்பாங்க. இல்லை ஏன் நான் திருநெல்வேலி ஏன் பதட்டமாக சொல்கிறேன்னா, நீங்கள் வேறு எங்கே நடந்தாலும் வேறு ஒரு விஷயம் நடந்தால் அதுக்கு வேறு சாயம். திருநெல்வேலியில் நடந்தால் டேரெக்டாக அதுக்கு ஒரு சாயம் இருக்குது. ஓகேங்களா? அப்போ எனக்கு மெசேஜ் வரும்போது வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணும்போது அவ்வளோ பதட்டமாக இருக்கும். ஆமாம், நிச்சயமாக. ஏன்னா திருநெல்வேலியில் ஒரு சம்பவம் நடக்குது, தூத்துக்குடியில் ஒரு சம்பவம் நடக்குது, விருதுநகரில் ஒரு சம்பவம் நடக்குது, மதுரையில் ஒரு சம்பவம் நடக்குதுன்னா அதை நான் எப்படி எடுத்துக்கிறது, அப்போ திருப்பி எப்படி அதை மூவ் ஆன் பண்ணுறது அப்படிங்கிற குழப்பம். ஏன்னா ஏதோ வகையில் அதுக்கு நான் சம்மந்தப்பட்டிருக்கேன் அப்படிங்கிற ஒரு காரணம் இப்படி இருக்கும். வெறுமனே பேப்பர் நியூஸாக இல்லை ஒரு செய்தி அங்கே கடந்து போக முடியாது. நான் கடந்து போக விரும்பலை. அப்படி ஒருத்தர் இருக்கிறதே ஒரு பிரச்சனை. நீ வந்து சினிமாக்காரன்டா, நீ கடந்து போன்னு சொல்கிறது அயோக்கியத்தனமாக நான் நினைக்கிறேன். எனக்கு ஒரு பொறுப்புக்கு ஒரு சமூகம் இருக்குது. ஓகேங்களா? மாணவர்களுக்கு எதிரான கொடுமைக்கெல்லாம் உடனே அதுக்கு பதிலடியாக உடனே ட்விட்டரில் செஞ்சார். ஆனால் 41 பேர் கரூரில் இறந்தாங்க. ஆனால் மாரி சமுதாயத்தை வந்து வாயே சொல்லலாம். நீங்களும் இல்லை பதிவு நான் போட்டேன், ட்விட்டர்லாம் போட்டேன். இல்லை எனக்கு புரியல, எல்லாத்தையுமே மாறி செலவாச்சே பண்ணணும். இதில் புரியல. இப்போ புரியுதா? அப்போ நான் கேட்கட்டுமா நான் திருப்பி கேட்டால் தாங்குவாங்களா? இதான் நீங்கள் பண்ணி நான் எனக்கு பார்க்க நேரம் சரியாக போகுது. நான் மாறி செலவாச்சு உருவானதுக்கான காரணமே எனக்காக யாரும் பேசலை அப்படிங்கிறதுக்காக தான். புரியுதா உங்களுக்கு? திருப்பி எல்லா சுமையும் எங்கள் மேலேயே ஏற்றாதீங்க. இல்லை திருப்பி இத்தனை பேர் இதில் விஷயம் புரிஞ்சுக்கோங்க. நான் ட்விட் போட்டேன், இவ்வளோ பேர் பேசின உலகமே கதறின ஒரு விஷயத்துக்காக மாரி செல்வராஜ் பேசுகிறேன்னு அண்டர் பண்ண நீங்கள் மாரி செல்வராஜுக்காக நடந்த அநீதியாக மாரி செல்வராஜ் சொல்லும் போது அதை ஏன் சொல்கிறேன்னு கேட்குறீங்க. அதை ஞாபகப்படுத்தான்னு சொல்கிறீங்க. அதை தான் சொல்கிறேன்ல, அதை சொல்லிக்கிட்டு தான் இருக்கோம். அதாவது மறுபடி இந்த மாதிரி படைப்பாளிகள் கஷ்டப்பட்டு அவங்க எடுக்கும்போது அவங்க மேலே பயங்கரமாக நீங்கள் சுமையை ஏற்றுறீங்க. நாங்களே 1000 சுமையோடு தான் அந்த படங்களை பண்ணுறோம். எங்கள் ப்ரொடியூசரை கன்வின்ஸ் பண்ணி, சென்சாரை கன்வின்ஸ் பண்ணி, நடிகர்களை கன்வின்ஸ் பண்ணி அது ஒரு கமர்ஷியல் ப்ராடக்டாக மாற்றி இவ்வளோ திருப்பி எங்கிட்ட வந்து ஒரு படம் இதை செஞ்சீங்களா, நீங்கள் அதை செஞ்சீங்களா? அண்ணா முடியலண்ணா, அப்படிலாம் கிடையாதுண்ணா. ஏன்னா அது ஏன்னா காரணம்னா உங்களை நோக்கி நீங்கள் உண்மையை அணுகும்போது உங்களுக்கு பதட்டம் வரும். உங்கள் கண்ணு முன்னாடி ஒரிஜினலாக உன்னை பார்க்கும்போது நீங்கள் உணர்ச்சியை கடத்தியே ஆகணும். அது உணர்ச்சி பயமாக இருக்கலாம், மரியாதையாக இருக்கலாம், பிரியமாக இருக்கலாம், அல்லது வந்து என்ன சொல்லுது சரியான விஷயம் சொல்லிட்டான்னு கைத்தட்டலாம், இல்லை இப்படி சொல்கிறானேன்னு கோவம் வரலாம். அதெல்லாம் வந்தால் தான் படைப்பு.